அக்செப்டபிளானாக்கா எனக்கு அந்த ஒரு வேர்டு வந்துட்டு ஸ்டைல் மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அது ஒண்டி தான் என்னால் அக்செப்டபிள் பண்ண முடியல. ஏன்னாக்கா லைக் ஆல் 5 ஃபிங்கர்ஸ் ஆர் நாட் சேம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டைலில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பீங்க, நான் ஒரு ஸ்டைலில் ஸ்பெஷலைஸ்டாக இருப்போம். எனக்கு ஒரு ஸ்டைல் உங்களுக்கு வராது, உங்களுக்கு ஒரு ஸ்டைல் எனக்கு வராது. ஸோ அது வந்துட்டு எனக்கு அங்கே கொஞ்சம் பெஜாராக இருந்தாலும் எனக்கு ஆன் ஸ்டேஜில் எனக்கு அந்த ஒரு வேர்டு சொன்னேன்னு எனக்கு அது கொஞ்சம் ஏதோ ஒரு இதில் நம்ம எதுவும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி அது அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. பட் மீன் வைல் அது ஷோலேருந்து வெளியாண்ட பேருக்கு நான் யோசிச்சேன். ஸோ ஓகே ஃபைன், இப்போ என்ன வந்துட்டு உங்கள் ஸ்டைல் ஆடுன்னு சொன்னாக்கா ஐ கேன் டூ. இப்போ உங்கள் ஸ்டைல் என்ன ஆட சொன்னாக்கா ஈவன் யூ கேன் ட்ரை இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் நான் யோசிச்சேன்னா ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன மாதிரியே எல்லோரும் பாப்பிங் பண்ணணுன்னாக்கா ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ணலாம். நானும் வந்து ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து தான் வந்திருந்தேன். ஸோ அந்த மாதிரியும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு சைடு ஃபேமிலி சைட் சரௌண்டிங்லலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க சூஸ் பண்ணியிருந்தாக்கா ஷோவில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக எதுனா போயிருந்துருக்கும். லைக் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு ப்ளஸ் உன்னோட லுக் வைஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அது வச்சு வந்துட்டு நீ நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்துக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா லேட்டராக தான் யோசித்தேன்.